ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இந்த 4ஆம் மாதம் இப்போ தான் துவங்கின போல இருக்குது. இந்த 4ஆம் மாதம் கடைசி வாரத்துக்குள்ளே வந்துட்டோம். வேலை நாட்களுடைய முதல் நாள். ஆமேன். இந்த மாதத்தை இன்னொரு 4 நாட்களில் முடிக்க போகிறோம். எவ்வளோ நாட்கள் வேகமாய் போகிறது பாருங்கள். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலைகள், கடினமான காரியங்கள். ஆனாலும் ஆண்டவர் கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த மாதத்தை முடிக்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம். பல காரியங்கள், கமிட்மெண்ட்ஸ். ஐயோ, என்ன செய்வேன், இது முடிக்கலையே, இந்த டார்கெட் முடிக்கலையே. ஆமாம், டீம் லீடர் இப்படி கேட்பாரு. ஒருவேளை பல காரியங்களை நீங்கள் பயந்துருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற ஃப்ரெஷ் மன்னா என்ன தெரியுமா? நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க, மனுஷரை பார்த்து பயப்படாதீங்க, இருக்கிற ஆமேன் சத்துருடைய மந்திர தந்திரங்களை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு. ஆண்டவர் நம்ம கூட இருக்க சொல்ல நம்ம ஏன் பயப்பட சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கடினமான சூழ்நிலை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை ஆமேன் எதிரான மனுஷன் வந்தாலும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறல அந்த தைரியமும் விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இங்கே சொல்கிறார், மனம் பதறலை பார்த்து. சிலருக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு த்ரெட்டனிங் வந்துச்சுன்னா அப்படியே பதறி போயிடுவாங்க. ஐயோ, என்ன சரி, ஜீவனே போயிடுற போல இருக்கும். அந்த மூமெண்ட்டில் என்ன செய்கிறேன்னு தெரியாது. தேவ பிள்ளைல அப்படி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிற. மனம் பதறலை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம், நீங்கள் பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிறார், திடன் கொள். தேவ பிள்ளைய எந்த காலத்தில் கலங்கி இருக்கிற, பயந்திருக்கிற, திடன் கொள் சொல்லிட்டு என்ன சொல்லலாம், உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார். ஆமே, ஆமே. அவர் நீதி உள்ள தேவன். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான காரியங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பயப்படாதீங்க. உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார். மாத்திரமல்ல, உங்களுக்கு உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார், பதில் அளிப்பார். ஆமேன். அடுத்த வாசினா, அவர் உங்களை ரட்சிப்பார். ஆமேன். எத்தனை நாள் பிரதர் ஜோம் பண்ணுறது, பதிலே வரல, கலங்கி மனம் பதறி போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வருங்க. அவர் நீதி செய்கிற கர்த்தர், பதிலளிக்கிற கர்த்தர், நம்மளை ரட்சிக்கிற கர்த்தர். அப்படின்னா நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை கனப்படுத்தி பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறல்லவா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, சாலமன் இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு, வாசிக்க கேட்போம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது நம்முடைய யோசனைகள்லாம் அது நம்மளுக்கு ப்ராஸ்பரிட்டி, நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை, கனத்தை, நம்மளுக்கு நன்மையை தரும். ஆனால் பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாக இருக்குமா. சின்ன சின்ன காரியத்தில் பதறுவாங்க, பயப்படுவாங்க. அது தரித்திற்கு கொண்டு போகுமா. தேவைப்படல. இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்ல, நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு பதிலளிக்க வருவார். வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு படவில் தன் சீஷர்கள் பயணிக்கிறார். ஆனால் அவர் நித்திரையாக இருக்கிறார். இப்போ திடீர்னு பார்த்தா கடல் கொந்தளிக்குது, பெருங்காற்று அடிக்கிறது, கப்பல் மூழ்கி போகிற சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு பதறாங்க, பயப்படுறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க. ஆண்டவர் அழகாக சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுறீங்க? ஆமே, நான் கூட இருக்கிறேன்ல. காற்று கடல் உண்டாக்கினவர் வருதானே. தேவ பிள்ளையில் எழுந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், இறையாதே அமைதலாரு. ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மூமெண்ட்டில் ஆமேன் காற்றும் கடலும் அமைதல் உண்டாயிற்று. ஆமேன். இந்த விசுவாசம் நமக்கு அவசியம். தெய்வ பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் விசுவாசிப்பேன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க.
ஐயோ நம்ம சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம சரியாக விசுவாசிக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட பதற்றங்கள் வருகிறது. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அவரை திடப்படுத்தி உங்களுக்கு பதில் கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள் சொன்ன கத்தை இந்த கால வழியில் ஆண்டவரே, யாரெல்லாம் மனம் பதறி பயத்தோடு ஐயோ இந்த நாளை நான் எப்படி கடப்பேன் கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா, இந்த பிரச்சனையை எப்படி நான் மேற்கொள்வேன் பயந்து இருப்பாங்கண்ணா, காற்றையும் கடலை அமைதிப்படுத்தின ஆண்டவர் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், திடப்படுத்தும். கிருபை கொப்ப கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.